ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. பொதுவாகவே நம்மளோட உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடிகளும் அண்டாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் ஒரு 3 இயக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சீரான நிலையில் இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். அது என்ன அப்படின்னா வாதம், பித்தம், கபம். இந்த 3ல ஏதாவது ஒன்று சமநிலையில இல்லாம இருந்ததுனாலுமே நம்ம உடல்ல நோய்கள், தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையான வழிமுறைகளை வச்சு நம்ம இந்த 3ல ஏதாவது ஒன்று சமநிலையில இல்லாம இருந்தா அதை எப்படி சமநிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ வாதம், பித்தம், கபம் எதனால இதோட சமநிலை மாறுது, சமநிலை மாறுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்மளோட உடல் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாதம் அதிகமாச்சு அப்படின்னா மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், வாயு, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடல் எடை அப்படிங்கிறது ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா நம்மளோட உடல்ல ரொம்ப நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஸ்கின்னா ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஓவர் திங்கிங், அதாவது அது ஒரு விஷயமே கிடையாது, அதுக்காக ஓவர் திங்க் பண்றது, இதனால தூக்கமின்மை அப்படிங்கிற தொந்தரவுமே ஏற்படும். ஸோ வாதம் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படும். அடுத்ததா பித்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப உடம்பு ஓவர் ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறம் அல்சர், அஜீரணம், வாமிட் சென்சேஷன், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியே உடல்ல ரொம்ப ஒரு ஹீட் அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே ரத்தமும் கூட ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும். நமக்கு ரொம்ப எரிச்சலான உணர்வே எப்பவுமே இருக்கும். அதிகமா சளி பிடிக்கும், கண்களும் ரொம்பவே சிவந்து காணப்படும். அடுத்தது கபம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமா தூங்கிட்டே இருக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எவ்வளவுதான் தூங்கி எழுந்தாலுமே கூட ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்லாம எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்மளோட உடல். அது மட்டும் இல்லாம நமக்கு ஜீரண சக்தி அப்படிங்கிறதுமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கபத்தினால உடல் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு அதிகமான சோர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ வாதம், பித்தம், கபம் அதிகமாச்சு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் உடல்ல ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வாதம், பித்தம், கபம் குறையறதுக்கு, இந்த குறைகள் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான இயற்கை உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மோட உணவு முறையை சரியா மாத்தி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா வாதம், பித்தம், கபம்ங்கிற இந்த 3 தோஷங்கள்ல இருந்தும் ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடலாம். ஓகே, இப்போ வாதத்தை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வெண்ணெய், எள்ளெண்ணெய், பாதாம், பசுமை காய்கறிகள் எடுத்துக்கலாம். அப்புறம் சூடான உணவுகள் எடுத்துக்கலாம். தினமே ஒரு சூப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, இந்த உணவுகளையுமே நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிரும். அடுத்ததா பித்தம் குறையறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா தயிர், இளநீர், வாழைப்பழம், கற்கண்டு பாகு, முருங்கைக்கீரை, பச்சை காய்கறிகள், இவற்றையெல்லாம் நம்ம தினசரி உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பித்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பித்தம் குறையறதுக்கு நம்ம டெய்லியுமே தண்ணி நல்லா நிறைய குடிக்கணும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நீர் மோரா எடுத்துக்கிறதுமே கூட ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அடுத்தது கபம் குறையறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மிதமான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெந்தயம், பூண்டு, கருப்பு மிளகு, பட்டை, தேன், கொத்தமல்லி, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்க தினசரி உணவுல எடுத்துக்கிறதுமே கூட நம்மளோட கபம் குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளையும் பின்பற்றணும் அப்படின்னா வாதம், பித்தம், கபம் இந்த 3 தோஷங்கள்ல இருந்தும் நம்ம விடுபட்டு ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். அடுத்ததா இந்த 3 தோஷங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கு எந்த மாதிரி எளிய வீட்டு முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாதம் குறையணும் அப்படின்னா எந்த மாதிரி வைத்தியங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா உடல் முழுவதும் நல்லா தேங்காய்யால மசாஜ் பண்ணிட்டு சுடுதண்ணியில குளிக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்ததா சீரகம், மிளகு, சுக்கு, இது 3மே சேர்த்து ஈக்குவலா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், 3ம் சேர்த்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் வாதம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா பித்தம் குறையறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்சள் கலந்த பாலை குடிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம குளிக்கிறது ரொம்ப குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அடுத்ததா கபத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல இஞ்சி,
தேன் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்க எந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்சிமம் வெந்நீர் குடிக்கிறது, அதாவது ஹாட் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறதும் கூட கபத்தை சரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வாதம், பித்தம், கபம் மூன்றையுமே எளிய வீட்டு வைத்தியத்தால நீங்க சமநிலையில வச்சுக்க முடியும். இந்த 3 தோஷங்களும் சமநிலையா இருக்கிறதுக்கு நம்ம வாத நாச முத்திரை எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கட்டை விரலும் சுண்டு விரலும் மட்டும் நுனி டச் ஆயிடணும். மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த முதிரையை நம்ம ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பா சமநிலையில இருக்கும் 3 தோஷங்களும். அடுத்ததா சூரிய முதிரையுமே கூட நம்ம இந்த தோஷங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். சூரிய முதிரையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளோட மோதிர விரலை மடக்கிட்டு நம்மளோட கட்டை விரல் அது மேல வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி நம்மளோட உள்ளங்கைகள் வந்து ஆஸ் யூஷுவல் வானம் பார்த்து தான் இருக்கணும். இந்த முதிரையை நீங்க ஃபாலோ பண்றதுனாலையும் வாதம், பித்தம், கபம் சமநிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்ததா இந்த 3 தோஷங்களும் சமநிலை அடையறதுக்கான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். நம்ம காலோட பெருவிரல் இருக்கு இல்லையா, அந்த பெருவிரலோட ஃப்ரண்ட் கார்னர்லயே இந்த இடத்துல, இதுதான் கால் பெருவிரல்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க இதுதான் பாயிண்ட். 2 கால் கட்டை விரல்லையுமே நீங்க இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேட் கொடுக்கலாம். பிரஸ் ரிலீஃப் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம் தொந்தரவுகள் இல்லாம எல்லாமே சமநிலையில ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரமா வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி தொந்தரவுகள் எதனால ஏற்படுது, அதுக்கு எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம், எளிய முறையில வீட்டு வைத்தியம் எப்படி எடுத்துக்கலாம், முதிரைகளை எதை ஃபாலோ பண்ணலாம், வர்ம புள்ளி என்ன பாயிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அதாவது நீங்க ரொம்ப விரும்பினபடியும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வாதம், பித்தம், கபம் 3ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.